ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு முந்தின பதிவில் இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நம்மளுக்கு கிடைக்கும். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா போட் நெக், பேக் சைடு ட்ராப், இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரியில் பார்த்திங்க அப்படின்னா உள்கொத்தில் நம்மளுக்கு ப்ளைனாக கொஞ்சம் கிளாத் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாத்தை நான் கிராஸ் வைஸில் கட் பண்ணி தான் இப்போ நான் பைப்பிங் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் அகலம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இன்ச் அல்லது 6 இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை கிராஸாக எடுத்து, சரிங்களா, ஒரு ஸ்கேல் அகலத்தில் கிராஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அதை கரெக்டான கலர் மேட்ச்சில் நம்மளுக்கு சில்க் காட்டன் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் நிறைய மெத்தட் இருக்குது பைப்பிங்கில். இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 சைட்லேயும் 1/4 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை வந்து பைப்பிங் த்ரெட்டை சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன் இந்த மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த பிசுறுகள் வந்து குறைவாக இருக்கும், அதுக்காக தான். சரிங்களா, இதுவே ஓவர்லாக் கூட போடலாம் நம்ம. சரிங்களா, அந்த சைடில் 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பிசுறு தெரியாமல் இருக்க ஓவர்லாக் போடலாம். பட் நம்ம அட்டாச் பண்ணும் பொழுது ஹர்கட் கொடுப்போம் பார்த்திங்களா, அப்போ அந்த நூல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியில் பிசுறுகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சைடு ஓரம் தையல் போடும் பொழுது அந்த பிசுறுகள் குறையும். சரிங்களா, அதனால இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இப்போது கிராஸ் பீஸ் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸுடைய 2 சைட்லேயும் 1/4 இன்ச் வந்து இது மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக 1/4 இன்ச்சில் போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது. கிராஸ் பீஸுடைய அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1.25 to 1.5 இன்ச் இருந்தால் போதுமானது. இப்போது த்ரெட்டை எடுத்துக்கோங்க. பைப்பிங் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய த்ரெட்டு எடுத்துகிட்டு சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கிறோம். இப்போ பைப்பிங் ரெடி பண்ணுறோம். நீங்கள் டபுள் ஃபுட் இருக்குது அப்படின்னா ஃபுட் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கணும், அப்போ தான் இந்த பைப்பிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி கொஞ்சம் நகர்த்தி வச்சுருக்கேன், அதனால் நான் டபுள் ஃபுட்லேயே வந்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நகத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிங்கிள் ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஒத்த மீதி இருக்கும் இல்லைங்களா, இடது வலது 2 சைட்லேயுமே இருக்கும். அதை எந்த சைடு நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் த்ரெட் இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். அதாவது ஒத்த மீதியில் கொஞ்சம் பெரிய த்ரெட்டாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன த்ரெட்டு மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். சின்ன பைப்பிங் த்ரெட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நான் இது போதும் அப்படிங்கிறதுனால இதுவே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது பைப்பிங் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். எந்த ஒரு பிசுறுகளும் இல்லாமல் பைப்பிங் வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, இப்போது கேன்வாஸ் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டினுடைய அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்னால் நம்ம நெக் பகுதிக்கு அதிகமாக. சரிங்களா, இப்போது நெக் விட்த்து வந்து நம்ம மார்க் பண்ணலாம். நெக் விட்த் அப்படிங்கிறது 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம், அதே போல் கீழ்ப்பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் பார்த்தா 3 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கோட உயரம் 3. இப்போது ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா கீழே 1 இன்ச் கேப் விட்டுட்டு மறுபடியும் அந்த 1 இன்ச் கேப் விட்ட இடத்துலேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா 3 + 1 4, 4 + 5 அப்படிங்கிறது 9 இன்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போது சென்டர் 5 இன்ச்சில் சென்டர் 2.5 இன்ச்சு, அகலம் 2 இன்ச்சு. இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். இந்த இடத்துல நான் வந்து ட்ராப் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா, 5 இன்ச்சு டோட்டலாக ட்ராப்போட நீளம், அகலம் 2 இன்ச்சு. போட் நெக்கு அதே போல் 3 இன்ச் உயரத்தில் மார்க் பண்ணோம். போட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்போது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா சைடில் ஒரு 1 இன்ச் ஆர் 2 இன்ச், கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சும் மேல் பக்கம் 1 இன்ச் விட்டு நம்ம எக்ஸஸாக லைன் போட்டுக்கிறோம். இந்த லைனில் தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அவுட் சைட் லைன் வந்து இப்போது நம்ம கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்பக்கம் ட்ராப் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கேப் விட்டுட்டு மேல் பக்கம் போட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் 1/2 இன்ச் மேலே விட்டு கட் பண்ணிக்கோங்க. சென்டர் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது லைனிங்கோட உள்பக்கம் இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அந்த ஹர்கட் நேர் சென்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
மேல் பக்கம் ஒரு பின், அடுத்தது கீழ்ப்பக்கம் ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்போ நகராது, நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். லைனிங்கோட ராங் சைடில் கேன்வாஸ் வச்சு நம்ம தையல் போடுறோம். இப்போது அவுட் சைட்லேயே நம்ம வந்து கீழ்ப்பக்கம் ட்ராப்பில் தையல் போட்டுட்டு அவுட் சைட்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் ஃபுல்லாக நம்ம கேன்வாஸ் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா வெளி சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ தையல் போட போகிறோம். சரிங்களா? ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி லைனிங்கோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் சேம் டு சேம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இது மாதிரி பின் போட்டுக்கிறோம். எல்லா சைடும் கிளாத் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ட்ராப்பை மட்டும் வந்து தையல் போட்டுக்கிறோம். போட் நெக் வந்து இப்போதைக்கு நம்ம தையல் போடலை, ஒன்லி ட்ராப் மட்டும் தையல் போட்டுக்கிறோம். சிங்கிள் தையல் போதுமானது அப்படின்னாலும் போட்டுக்கலாம், இல்லை டபுள் தையல் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்மளோட சாய்ஸ். நான் டபுள் தையல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஸ்டார்டிங் எட்ஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் நகர்ந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி கார்னரில் முடிக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி, சரிங்களா? கார்னரை விட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துருங்க. அந்த வழியாக அதுக்கு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு, தையல்லேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு அப்படி ட்ராப்பை வந்து கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹேர்கட் கொடுக்கணும், அந்த தையலில் படாத மாதிரி ஹேர்கட் கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே வந்து இதை வந்து செய்யுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். மெயின் கிளாத்தில் சிசர் பட்டுருச்சு அப்படின்னா கிளாத் வேஸ்ட் ஆகிரும். ஸோ கவனமாக வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ டர்ன் பண்ணிக்கிறோம். லைனிங் ஃபுல்லாக வெளிப்பக்கம் எடுத்து விட்டுறோம். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ட்ராப் நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு நம்ம பாருங்கள், பின் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா சுருக்கங்கள் வரும் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி பின் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது. நெக்ஸ்ட்டு டைரெக்டாக நம்ம பைப்பிங்கே ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த பைப்பிங் எடுத்துக்கோங்க. பைப்பிங்கோட த்ரெட் பகுதி வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஓர் அடித்த பகுதி உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போடுறோம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அடி சைடில் நம்மளுக்கு இப்படி ஓவல் ஷேப், அதாவது நம்மளுக்கு ட்ராப் வருது இல்லைங்களா? அந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பீஸ் வந்து நல்லா டேர்ன் ஆகும். நம்ம பைப்பிங் வந்து நல்லா திரும்பும் சுருக்கங்கள் இல்லாமல். ஸோ ஹேர்கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. த்ரெட்டில் படாமல் இந்த மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. நான் எல்லா இடத்துலையுமே இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துருக்கேன். த்ரெட் வந்து கரெக்டாக வெளியில் தெரியணும். அதிகமாக வெளியில் இருந்தது அப்படின்னாலும் பைப்பிங் நீட்டாக இருக்காது. ஸோ அந்த பைப்பிங் த்ரெட் மட்டும் கரெக்டாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போடணும். உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் சிரமமாக இருக்குது, பிரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பிகினர்ஸ்க்கு தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாங் ஸ்டிச் பெரிய தையல் போட்டுக்கோங்க. ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ் நீட்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லாங் ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுறலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே தான், நான் பொறுமையாக போட்டாலும் சின்ன தையலே வந்து போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சின்ன தையல் போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்மால் ஸ்டிச் தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த இடத்துல. அதே போல் இந்த ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா கார்னர் நீட்டாக இருக்கணும். சரிங்களா? நம்ம எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இருக்கணும், பைப்பிங் வச்சு முடித்தாலும். ஓகேங்களா?
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய த்ரெட்டை அது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் 1/4 இன்ச் கேப்பில் மறுபடியும் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறது அப்படின்னாலும் போடலாம், இல்லை போடாமலும் விடலாம். இது நம்மளோட விருப்பம். நான் வந்து 1/4 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நல்ல படிமானமாக இருக்கும், அதாவது நல்லா அமுந்த மாதிரி படிமானமாக இருக்கும். இல்லைன்னா அந்த இடத்துல தூக்கல்கள் இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஹேர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதாவது உள்பக்கம் டேர்ன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பீஸ் வந்து அந்த இடத்துல தூக்கல்களை உண்டு பண்ணும். ஸோ இது மாதிரி தையல் போடும்போது படிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம வேர் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா முதுகில் அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா, இது மாதிரி போட்டுக்கிறது பெஸ்ட்டு. பாருங்கள், ஹேர்கட் கொடுத்தனால அந்த பீஸ் வந்து ஹேர்கட் கொடுத்தது நல்லாவே தெரியுது பார்த்திங்களா. ஓகே, இப்போ வந்து லைனிங்கோட எஜ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். சுருக்கங்கள் நம்ம மெயின் கிளாத்தில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பின்னெல்லாம் எடுத்துருங்க. மெயின் கிளாத்து எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த போட் நெக்குள்ளேயும் நம்ம வந்து கட் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம போட் நெக் ஷேப் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ஹேர்கட் இருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழ்ப்பக்கம் டபுள் ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டு 1/4 இன்ச் கேப்பில், 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கேப்பில் இது மாதிரி தையல் போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ணக்கூடிய அளவையும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது டபுள் ரெண்டாவது ஃபோல்டு கரெக்டாக அந்த ஹேர்கட்டோட ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த சைட் மார்க் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த சைடு மார்க் பண்ணணும் இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங்கோட மார்க் பண்ணதோட ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் 1.5 இன்ச்சில். சரிங்களா, இப்போது சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எவ்வளோ அகலம் இருக்கோ அதில் சென்டர்லேருந்து ஷோல்டர், கிட்டத்தட்ட ஷோல்டர் நேர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 4 to 4.25 இன்ச். சரிங்களா, உயரம் பார்த்திங்க அப்படின்னா 3 to 4 இன்ச் நம்மளோட ஹைட்டை பொறுத்து. அதே போல் 1/4 இன்ச் டோட்டலாக பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி நம்ம கிராஸ் சைஸில் தையல் போட்டுக்கிறோம். இது பேக் டாட். ரெண்டு சைடும் அதே போல் நம்ம பேக் டாட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நெக் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இதில் பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு வந்து தெரியுது இல்லைங்களா, கேன்வாஸ் வந்து அந்த அச்சு அப்படியே வெளியில் தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு தையல் போட்ட இடத்துலேருந்து 1/4 இன்ச் கேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த நெக் பகுதியை நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா, இப்போது நம்ம பைப்பிங் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். பைப்பிங் வேண்டாம் அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணலாம், எப்போவுமே நெக் பகுதிக்கு ஜாயின் பண்ணுறது போல். பட் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால பைப்பிங் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம். ஹேர்கட் வந்து அதே போல் அந்த வளைவு பகுதியில் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இது போல் பைப்பிங் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. வளைவு பகுதியில் கண்டிப்பாக வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. மெயின் கிளாத், லைனிங் கிளாத் அண்ட் பைப்பிங் அனைத்துலேயுமே. சரிங்களா, இப்போ அப்படியே நம்ம உள்பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு தையல் போடுறோம். நான் ஏன் இந்த சைடில் இருந்து போடுறேன் அப்படின்னா, இந்த சைடு தான் பைப்பிங் வந்து வெளியில் இருக்கும். சரிங்களா, அந்த சைடு நீடில் இருக்கும். ஸோ எனக்கு கைவாட்டம் இந்த சைடு தான் வருது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இதே சிங்கிள் ஃபுட்டாக இருந்தது லெஃப்ட் அண்ட் ரைட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்படி போடும் பொழுது நம்ம பைப்பிங் வந்து பிசுறுகள் வெளியில் வராது, இல்லைன்னா ஹெம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு கீழ்ப்பக்கம் ட்ராப் ரெடி ஆயிடுச்சு, மேல் பக்கம் போட் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் பாருங்கள், கேன்வாஸ் இருக்குது, லைனிங் இருக்குது, மெயின் கிளாத் 3 பீஸுமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போது லைனிங் கிளாத்தில் நம்மளுடைய கேன்வாஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 to 3/4 இன்ச் கேப்பில் நான் வந்து கேன்வாஸை தையல் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால்
ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக இந்த கர்வ் மட்டும் ஒரு அரை டு 3/4 இன்ச் கேப்பில் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். தையலுக்கு மேலே இருக்கக்கூடிய பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ கேன்வாஸும் லைனிங்கும் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பீஸை இது மாதிரி கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அதே போல் இந்த சைட்லேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுக்கும் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்ல பக்கத்தில் லைனிங்கோட நல்ல பக்கத்தில் உள் பக்கத்தில் கேன்வாஸ் வச்சோம். வெளிப்பக்கத்தில் நம்ம வந்து பைப்பிங் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஹர்கட் வந்து அதே மாதிரி கொடுத்துக்கோங்க, ஏன்னா இந்த இடம் வந்து வளைவு பகுதி. பிசுறுகள் பாருங்கள் இந்த சைடில் இருக்குது. நம்ம லைனிங்கை நோக்கி நம்மளுடைய பைப்பிங் இருக்கும், த்ரெட் பைப்பிங் இருக்கும். சரிங்களா? இப்போது இதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து ஹர்கட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பிசுறுகள் வெளிப்பக்கமும் த்ரெட் பைப்பிங் உள்பக்கமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது 2 சைடுக்கும் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மெயின் கிளாத்தில் நம்ம ஜாயின் பண்ணணும். ராங் சைட் ரைட் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்ல பக்கமும் சேமாக இருக்க மாதிரி தான் வைக்கணும். சரிங்களா? ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயும் நல்ல பக்கமும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. இப்போது பைப்பிங் வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த பைப்பிங் நேரு மறுபடியும் நம்ம வந்து தையல் போடுறோம். ஆக பைப்பிங் மட்டும் வெளியில் தெரியும், பிசுறுகள் ஃபுல்லாகவே வந்து உள்பக்கத்தில் போயிடும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை மட்டும் கட் பண்ணுங்கள். த்ரெட்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேர்ன் ஆகும். இப்போ டேர்ன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பைப்பிங் மட்டும் வெளியில் தெரியும். இப்போ அந்த பைப்பிங்கோட எட்ஜிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல தூக்கல்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பைப்பிங்கில் த்ரெட் படாத மாதிரி கரெக்டாக நீட்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது 1 சைடு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? அதே போல் இந்த சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பைப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சைடு டேர்ன் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிறோம். கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கமாக தையல் போட்டோம். அதே போல் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. ஹேர்கட் கொடுத்துட்டு நம்ம அது மாதிரி டேர்ன் பண்ணும்பொழுது பைப்பிங் வந்து நீட்டாக வெளியில் தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பைப்பிங்கோட எட்ஜில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பைப்பிங்கில் தையல் படாத மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நெக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து நம்ம 5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா? கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சிங்க அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து வெளியில் தெரியும். ரொம்ப கீழே இறக்கமாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து வெளியில் தெரியாது. லைனிங்கோட எட்ஜில் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்லேயும் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ராங் சைட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஸ்டிச் பண்ணக்கூடிய இடம். சரிங்களா? நம்ம போட் நெக் வந்து எப்படி தையல் போட்டு பைப்பிங் வச்சு டேர்ன் பண்ணமோ அதே போல் நம்ம வந்து பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். மேல் பக்கம் மட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டில் மேல் பக்கம் மட்டும் இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா?
ரெண்டு சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடும் நம்ம பைப்பிங் வச்சு மேல் பக்கம் ரெடி பண்ணிட்டோம். கீழ்ப்பக்கம் டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? கீழ்ப்பக்கம் 3 டாட் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு டாட் ஆல்ரெடி ஹர்கட் கொடுத்துருக்கோம். ஹர்கட் கொடுத்ததுலேருந்து 3 இன்ச் ஹைட் வைஸ் எடுத்துக்கோங்க. இது 2.5 2.25 3ங்கிறது நம்மளோட விருப்பம். அவரவருடைய ஹைட்டுக்கு தக்கன இது மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் டாட் எப்பவும் போல தான். செகண்ட் டாட் வந்து இந்த சைடில் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இந்த சென்டர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இதில் ஹைட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.5 இன்ச் அல்லது 2.25 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். அடுத்தது தேர்டு டாட் பாருங்கள், இந்த கேர்வில் இந்த இடத்துல வரும். சரிங்களா? இந்த வளைவு பகுதி இருக்கு இல்லைங்களா, மேலேருந்து 1 இன்ச் கேப்பில். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாட்டோட எட்ஜையும் தேர்டு டாட்டோட ஸ்டார்டிங்கையும் சேமாக பிடிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபோல்டு கிடைக்கும். அந்த ஃபோல்டுலேருந்து பார்த்திங்கன்னா 4 to 4.5 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணிங்கன்னா தையல் போட்டோம் அப்படின்னா தேர்டு டாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதில் டபுள் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ 3 டாட்டுமே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாட் 2 ஹர்கட்டையும் சேமாக வச்சுட்டு ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். இப்போது செகண்ட் டாட் சென்டர் எடுத்துக்கோங்க. இதில் 2 to 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 2 டாட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. தேர்டு டாட் மேல் பக்கம் இருந்து 1 இன்ச் கேப்பில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டோட எட்ஜை வந்து நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். இதுதான் தேர்டு டாட். 4 to 4.5 இன்ச்சில் தையல் போடும் பொழுது உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் கிடைக்கும். இப்போது ஃப்ரண்ட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேல் பக்கம் பாட்டு இதை எடுத்துகிட்டு இப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் மெஷர்மெண்ட் சரியாக வச்சுட்டு அப்படியே தையல் போட்டோம் அப்படின்னா நெக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ப்ளவுஸ்க்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் பட்டி வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கொக்கி பட்டி வி பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து எப்படி நம்ம வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து பைப்பிங் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து பேக் சைடில் ட்ராப் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும், ஃப்ரண்ட் சைடில் இந்த பீஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் விருப்பம் உள்ள நபர்கள் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.